இங்கிலாந்தில் இருக்கும் டேவிட் ஆஸ்டின் ரோஜா தோட்டத்தோட நுழைவாயில். அதோ அந்த போஸ்ட்டு பின்னாடி தான் அடுத்த வருஷம் வரப்போகிற ரோஜா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஊராக இருந்தால் குதிச்சு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ளே கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி தான் போகணும். இது கார் நிறுத்தும் இடம். இது எல்லாம் அவங்களோட க்ரீன் ஹவுஸ். இங்கே தான் புதிய புதிய ரோஜாக்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது டேவிட் ஆஸ்டினோட ரெஸ்டாரண்ட். 2 பக்கத்துலேயும் ரோஜாக்கள் நட்டு வச்சுருக்காங்க. நான் போன டைமில் ரோஜா பூ எதுவும் இல்லை. நமக்காகவே ஒன்றே ஒன்று பூத்துருக்கு. கெட்ரூட் ஜெக்கில் நல்ல ஸ்ட்ராங்கான பன்னீர் ரோஜா வாசனை. இந்த 2 பக்கமும் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதுதான் டேவிட் ஆஸ்டினோட லோகோ. பக்கத்துல இருந்து பார்க்குறோம் பாருங்கள். இவங்க விற்பனை செய்கிற எல்லாத்துலேயும் இதுதான் இருக்கும். இங்கு நட்டு வைத்திருக்கும் ரோஜாவோட பெயர் டெஸ்டிமோனா. அருமையான வாசனை, நிறைய பூக்கும். நான் போன நேரத்தில் பூக்கள் அவ்வளவா இல்லை. முதல்ல பூக்கும் பொழுது பிங்க் கலர் கலந்து இருக்கு பாருங்க. இது ரெஸ்டாரண்ட்டோட அடுத்த சைடு. எல்லா ரோஜாலையும் பெயர் போட்டிருப்பாங்க. இந்த வழியாக உள்ளே போக முடியாது. இடது பக்கம் திரும்பி கொஞ்சமாக நடந்து போகணும். இதுதான் நுழைவாயில். வெளியில் வர்றது அந்த பக்கம் இருக்கு. 2 பக்கமும் ரோஜா நட்டு வச்சிருக்காங்க. இது த லேடிஸ் பிளஷ். 2 இதழ் தான், சின்ன இதழ். பிரின்சஸ் ஆனி. இது எலிசபெத். க்யூட்டாக இருக்குல்ல பட்டனையோட. வலது பக்கம் தெரிவது ரெஸ்டாரண்ட். நுழைந்ததும் நம்ம கண்ணில் படுறது இந்த புத்தகங்கள். ஒவ்வொரு வருஷமும் இதை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீயாகவே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இவர் தான் திரு டேவிட் ஆஸ்டின் அவர்கள். இந்த பக்கத்தில் எப்படி அவர் எல்லாவற்றையும் ஆரம்பித்தார்னு போட்டிருக்காங்க, வருடம் முதற்கொண்டு. நாம் இருக்கிறது கிஃப்ட் ஷாப். அதனால் கிஃப்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. டீ செட்லேருந்து விதவிதமாக ரோஜா படங்கள் போட்ட நிறைய ஐட்டம்ஸ் விற்பனைக்கு இருக்குது. காசு தான் நிறைய காசு. திரும்பி வர்றப்ப என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே குடம் வச்சுருக்காங்க பாருங்கள். மழை பெஞ்சதுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நாம் வந்த நேரம் நல்ல மழை பெய்யுது. ஸோ அதனால் ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறேன். நாம் நுழையிறது த பேட்டியோ கார்டன். ஒவ்வொரு தொட்டிலையும் கிட்டத்தட்ட 3 ரோஜா செடி இருக்குது. அவ்வளோ பெரிய பாட்டு. பக்கத்தில் தான் நட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாமளும் நட்டு வைக்கலாம். இது பேர் கிங்ஸ் ரோஸ். கம்மியான இதழ்கள் தான் இருக்குது, ஆனால் டபுள் கலரில். இந்த ரோஜாவை நான் இன்னும் வாங்கலை. எனக்கு பொதுவாக பிடிச்சது நிறைய இதழ்களோடு இருக்கணும். வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நீங்கள் பூ பார்த்துட்டு இருங்க, நான் வாசனை பிடிக்கிறேன். கிராம்பு வாசனை இருக்குது. இதுதான் கிங்ஸ் ரோஸ். கிங் ஆனர் பண்ணுறதுக்கு வேண்டி அவரோட பேரில் இந்த ரோஜாவை வச்சுருக்காங்க. இது வனசா பெல். லெமன் எல்லோவில் இருக்கும். இதோட வாசனை மிர் வாசனையோட ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் கம்பேனியன் பிளான்ட். குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல. இது ட்ரீ ரோஜா. மேலே மட்டும் இருக்கும், ஆள் நிற்கிற மாதிரி. இந்த ரோஜா எலிசபெத். நல்லா க்யூட்டாக இருக்குது. இது ராணி அம்மாவை கௌரவிப்பதற்காக அவங்க பேரில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்கள். உள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பிங் சிஸ்டம் இருக்கும், தண்ணி விடுறதுக்கு. இந்த ஒரு தொட்டியில் 3 செடி இருக்குது. 1 2 3. அதனால தான் இவ்வளோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ட்ரிப்பிங். இந்த ரோஜா ஹைதா. தொட்டியில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்போ எத்தனை வருஷமாக தொட்டியில் வளரும். இது பூ. இந்த பூ என்கிட்ட இல்லை. இது டெஸ்டிமோனா. பின்னாடி ஒரு பெரிய கிளைம்பிங் ரோஜா வச்சுருக்காங்க. மழை பெய்யுது. இது லேடி ஆஃப் ஷார்லட். நம்ம கார்டன்லேயே இருக்குல்ல, ஸ்ட்ராங்கான டீ சென்ட். கலர் பாருங்கள், என்ன கலர். ஒவ்வொரு தொட்டியும் நம்ம ஊர் அண்டா மாதிரி பெருசாக இருக்குது. இது பிரின்சஸ் ஆனி. பார்க்குறப்போ நல்ல டார்க் கலரில் இருக்குது. கொஞ்சம் ஃபேட் ஆகிறப்ப இந்த மாதிரி கலருக்கு மாறிடுது. இது கேப்ரியல் ஓக். நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ரூட்டி வாசனை. எல்லாத்துலேயும் பேர் போட்டிருப்பாங்க. எல்லாமே பெரிய பெரிய தொட்டியில் தான் வளருது. பெனலோ லைவ்லி. இதுவும் நியூ ரோஜா தான். பழங்களின் வாசனையோடு ஓல்ட் ரோஜா வாசனையும் இருக்குது. இது ரோவால் தால். மிதமான தேநீர் வாசனை இருக்குது. இது த கண்ட்ரி பர்சன். மிதமான பழங்களின் வாசனை இருக்குது, ஆனால் நிறைய முட்கள். இது எம்மா பிரிட்ஜ் வாட்டர். மிதமான தேநீர் வாசனை. நிறம் தான் இதோட ஹைலைட்டு. இது ராம்பிளிங் ரோசி. கொத்தா எவ்வளோ பூ. பெரிய செடி. இது டானாஹியூ, ஆனால் பூவே இல்லை. பிரின்சஸ் ஆனி பார்த்துட்டோம். கேப்ரியல் ஓக். இது ஸ்கார்ப்ரோ ஃபேர். மிதமான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்குது. பார்க்குறதுக்கு படு க்யூட். இது பாஸ்கெட்பால். ஸ்ட்ராங்கான மிர்வாசனையோடு பழங்களின் வாசனையும் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது எமிலி பிரான்டே. ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. கிங்ஸ் ரோஸ். இதோ இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கார்டனுக்கு போகலாம். த லாங் கார்டன். மேலே போட்டிருக்காங்க பாருங்கள்.
உள்ளே நுழைஞ்ச உடனே குயின் ஆஃப் ஸ்வீடன். ஸ்ட்ராங்கான மிர்வாசனை அங்கே வரைக்கும் போகும். இந்த ரோஜா பெனலோப் லைவ்லி. அருமையான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்கு. இந்த ரோஜா த லேடி ஆஃப் த லேக். இந்த செமி டபுள் பூல மிதமான ஃப்ரூட்டி வாசனை இருக்கு. இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்க மேலே வரைக்கும். இந்த சைட் ஃபுல்லாக பூ பூத்துருக்கப்போ நடந்தால் எப்படி இருக்கும். இந்த தடவை பூக்கள் ரொம்ப கம்மி. பிரின்சஸ் ஆனி. மிதமான தேநீர் வாசனை இருக்கு. பத்சீவா. நல்ல பைனாப்பிள் வாசனை. இது இடத்துல ஃபுல்லாகவே எல்லா ரோஜாவும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் பூ பார்க்கலாம், இந்த பக்கமும் பூ பார்க்கலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போகிறதே தெரியாது. இந்த ரோஜா ரோஸ் ஹிப்க்கு வேண்டிய வளர்க்குறாங்க. பூ பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதோட காய் பாருங்கள் என்ன சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். விதைகளுக்கு வேண்டியே வளர்க்குறாங்க. அதே மாதிரி முள்ளும் ஷார்ப்பான முள். இப்போ தான் குத்து வாங்கினேன். அதனால் பழுக்கிறப்போ இது பாருங்களேன் வெடித்து சீடே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோஜா த ஜென்ரஸ் கார்டனர். நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை பாருங்கள். இங்கே இருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் சொல்லியிருக்காங்க எதுலெல்லாம் வளர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. மேலே வரைக்கும் இருக்கு. இது டீ ரூம். இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஷாப் என்னென்னலாம் வாங்கலாமோ செடி வாங்குறதுக்கு போக முடியும். நாம ஆனால் திரும்பி போகணும். இந்த குட்டி குருவி பேர் ராபின். அந்த பக்கம் ஃபுல்லாக இதுதான். இந்த ரோஜா ஹைட் ஹால். லேசான பழங்களின் வாசனை இருக்கு. இது கிங்ஸ் ரோஸ். லேசான மஸ்க் வாசனை இருக்கு. இது எலிசபெத். எலிசபெத்தும் எமிலி பிராண்டேவும் ஒரே மாதிரி இருக்கு. பட் ஆனால் நல்ல கொத்து கொத்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூ. நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை போட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் வந்தோன்னா இது பெனலோப் லைவ்லி. கொஞ்சம் ரீசெண்டாக தான் இதையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல இருக்குது. பழங்களின் வாசனையோடு ஓல்ட் ரோஜா வாசனை. பறவைங்க சத்தத்தோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது தாமஸ் பெக்கெட். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதோட ஒரே பிரச்சனை என்னென்னா பூவோட வெயிட் தாங்காமல் எல்லாம் கீழ் நோக்கி தான் பார்த்துட்ருக்கோம். இதை வாங்கலாமா வேண்டாமான்னு ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு விட்டுட்டே இருக்கேன். இப்போது நுகர்ந்து பார்த்துட்றேன். வாசனையே வரல. வலது பக்கம் லேசாக திரும்பி நடக்கிறோம். இது ஃபுல்லாக பூவாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். மில்லான் த ஃப்ளாஸ். இது மிதமான பழங்களின் வாசனை. எலிசபெத், நைபாபன். இது எல்லா இடத்துலையும் ஒரு சேர். இதெல்லாம் ரோசர். எவ்வளோ முள் பாருங்கள். இந்த பூ சாலி ஹோம்ஸ். 6 இதழ்கள் இருக்கும் இந்த பெரிய சைஸ் பூவில் லேசான வாசனை இருக்குது. இவ்வளவு ரோஸ் ஹிப்ஸ் பாருங்கள். இதில் பறவைங்கள்லாம் சாப்பிடும். த போயட்ஸ் வைஃப். இது நல்ல ஸ்ட்ராங்கான எலுமிச்சப்பழ வாசனை. எமிலி பிராண்ட். எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பாலரினா. குட்டி குட்டி பூ தான். பட் ஆனால் கலர்ஃபுல்லாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. ஒரு கொத்தில் எத்தனை பூ பாருங்கள். இதெல்லாம் அதோட மொட்டு. பாடியப்பா என்னென்னம்னா உட்காந்து எண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் போல். இது பெனலோப் லைவ்லி. அருமையான பழங்களின் வாசனையோடு ஓல்ட் ரோஜா வாசனை. இந்த வருஷம் இதை கண்டிப்பாக வாங்க போகிறேன். கியூ கார்டன். 5 இதழ்களுடன் வண்டுகளுக்கு பிரியமான ரோஜா. இதுவும் பூக்கிறதுல அடிச்சிக்கவே முடியாது போல். மேலெல்லாம் கொடி ரோஜா. எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள். இது போனிகா. குட்டி குட்டி பூவாக நிறைய பூ பூத்துருக்கு. அந்த சைடு தான் ரெனாயன்ஸ் கார்டன். எப்படி போனோம்னா நம்ம இப்போ நேராக போயிட்டுருக்கோம். இங்கிலாந்து ரோஸ். இது மிதமான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்குது. ஹெல்த்தியான ரோஜா இது. இது த மே ஃப்ளவர். இதுவும் ஹெல்த்தியான ரோஜா. இதுலேயும் மிதமான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். போய்கிட்டே இருக்கலாம் போல். ஆனால் இந்த பக்கம் போயிடலாம். உள்ளே வந்துட்டேன். இந்த ரோஜா க்ரீம் டே லா க்ரீமி. எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். இந்த கலர் அழகாக இருக்கே. என்கிட்ட இல்லாத கலர். நல்லா கொத்தா ஆப்ரிகாட் கலரில் இருக்குது. இதோ பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கிறது. இதோட பேர் கண்டுபிடிக்க முடியல. அந்த சைட் போட்டிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக தான் இருக்குது. டேம் ஜூடி டென்ச். இந்த பூ என்கிட்ட இல்லை. அருமையான தேநீர் வாசனை. இந்த வருஷம் வாங்கிட வேண்டியது தான். இந்த பக்கம் பெகோலா பாத்வே. நடந்துக்கிட்டே இருக்கலாம் போல். இந்த ரோஜா வாயில் டேப்னு நினைக்கிறேன். பேர் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இது எம்மா பிரிட்ஜ் வாட்டர். நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் இவ்வளோ பார்க்குறேன்.
ஃபேட் ஆக ஆக வேறு நிறத்துக்கு வந்துடுது. இதில் லைலாக் கலரும் டார்க் கலரு எல்லாம் ஒன்றா கலந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இதே செடி தான். இந்த பூ எவ்வளோ டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். வாசனை நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஒரு சேரை போட்டு அந்த சேருக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக எம்மா பிரிட்ஜ் வாட்டர் தான். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. நாமளும் இந்த இடத்துல உட்காந்து ஒரு பார்வை பார்த்துடலாமா? ஏதோ சேர் இருக்குது, உட்காந்து பார்த்துட வேண்டியது தான். வா, நைஸ். இந்த ரோஜா டானாஹூ அப்படியே ஜூடோட வாசனை, அதை விட கொஞ்சமாக தான் வாசனை, ஆனால் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு. இந்த டேகை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், இது என்ன ரோஜான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி மறைஞ்சிருக்கு. இதோ டானாஹூ நல்ல கொத்தா பார்க்குறதுக்கு அப்படியே ஜூட் மாதிரி இருக்கு. இவ்வளோ உயரமாக இந்த செடி வளரும்னு எனக்கு தெரியவே தெரியும். இது இந்த வருஷம் வாங்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்குது. மேலெல்லாம் பூ தான் வெகோலாவில். இது டெஸ்டிமோனா. இதோ நல்ல வாசனை பாருங்கள். இந்த பக்கம்லாம் பூவே பூக்கல. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஷ்லி பிளான்டட் பெனலோப் லைவ்லி. வாசனை பிடிச்சிக்கிறேன். எவ்வளோ பூ பாருங்கள், கொத்து கொத்தா நல்லா இருக்குல்ல. இந்த ரோஜாவை நான் இன்னும் வாங்கணும். இதோ அருமையாக இருக்குது. இப்போ தான் பிளான்ட் பண்ணியிருக்காங்க போல். எவ்வளோ இதழ்கள் சிதறி கிடக்குது. ஒயிட்ட ஷேட் ஆஃப் பேல். நுனியில் எவ்வளோ பூ பாருங்கள், அதுவும் பிளாஷ் பிங்க்கில். இதோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. வாசனை அவ்வளோ இல்லை. இது சார்லி ஹோம்ஸ்னு. இதில் மைல்டு டீ வாசனை இருக்குது. பின்னாடி இருக்க பிரைட் ஆரஞ்சு நல்லா இருக்குல்ல குட்டியாக. லிச் ஃபீல்டு ஏஞ்சல் பார்க்குறதுக்கு டெஸ்டிமோனா மாதிரியே இருக்குது. எல்லா பூவும் மழை பெஞ்சதுனால கீழ் நோக்கி பார்த்துட்ருக்கு. சைலஸ் மார்னர் ஹெல்த்தியான ரோஜா. நைபவன் லேசான பிர்வாசனை இருக்குது. வனசபல். இது லேடி ஆஃப் ஷார்லட். என்ன பிரைட் கலரில். இந்த இடத்துல ஃபுல்லாக லேடி ஆஃப் ஷார்லட். பார்க்குறதுக்கே அருமையான கலர். இது நிறைய பூத்துருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே எவ்வளோ பெரிய பூன்னு. இது கண்ட்ரி பாசன். இந்த கண்ட்ரி பாசனும் நைபவனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல. இது ஒலிவியா ரோஸ் ஆஸ்டன். இந்த இடத்துல இங்கே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒரு பில்லரில். இவ்வளோ பெரிய ரோஜா. இந்த ஸ்கல்ப்சரை உருவாக்கினது டேவிட் ஆஸ்டினோட ஒய்ஃப் பேட் ஆஸ்டின். ஆமாம், எல்லா இடத்துலையும் இங்கே வச்சுருக்காங்க அவங்க உருவாக்கின எல்லாத்தையும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது எம்மா பிரிட்ஜ் வாட்டர். அருமையான கலர், அதுவும் காற்றடிக்கிறது. இந்த ரோஜா ஸ்கார்ப்ரோ ஃபேர். நல்ல ஓல்ட் ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இதில். பயங்கர க்யூட். வண்டுகளுக்கு பிரியமான ரோஜா. இது கிளேர் ஆஸ்டின். இதில் நல்ல ஸ்ட்ராங்கான வாசனை இருக்குது. மிர் வாசனையும் டீ சென்ட்டும். இதை தான் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. அருமையான வாசனை. ஜூட் அளவுக்கு இல்லாட்டினாலும் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது. இந்த சைடும் டானாஹூ. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வளரும்னு. அங்கே பின்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய போஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயும் எம்மா பிரிட்ஜ் வாட்டர் தான். முதல்ல பூக்கிறப்போ இந்த கலரில் பூக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஃபேட் ஆகி பலவிதமான நிறத்தில் இருக்குது. லாவெண்டர் கலரில் இருக்குங்க. அதில் ஒரு போட்டிருக்காங்க மிஸ்டர் ஆஸ்டின்ஸ் ப்ரைவேட் கார்டன். இங்கே தான் அவரோட ப்ரைவேட் கார்டனோ என்னவோ. கேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளை விட மாட்டாங்க. நிறைய ஸ்கல்ப்சர் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் பேட் ஆஸ்டின் தான் பண்ணதாக கேள்விப்பட்டேன். இது எலிசபெத். பார்க்குறதுக்கு பயங்கர க்யூட்டாக இருக்குது. இங்கே லேடி ஆஃப் ஷார்லட். லாங் கார்டனில் இந்த ஸ்டாச்சு இருக்குது. இது டெஸ்டிமோனா. ஒரு 4 ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்கள். எத்தனை ரோசிப்ஸ் இப்போ தான் வச்சுருக்கு பாருங்கள் காய். இதெல்லாம் இப்போ நல்லா பழுக்கணும். இந்த மாதிரி சின்ன இதழ்கள் இருக்கிற ரோஜாலாம் ஈஸியாக ஹிட் வைக்கும். வாட்டரிங் பை ஜென்ட்லி. அந்த கியூ கார்டன் மாதிரியே இதுவும் 5 இதழ் இருக்கிற பூ.
அதனால தான் எவ்வளோ ரோஸ் ஹிப்ஸ் வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ரோஜா ஹிப் தான் இது. ஸ்கார்ப்ரோ ஃபேர் நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுல. பின்னாடி இருக்கிறது கேப்ரியல் ஓக். டானாஹூ அழகாக இருக்குது. கிங்ஸ் ரோஸ் 4 அடி உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. இந்த பக்கம் கேப்ரியல் ஓக். இது தாமஸ் பெக்கர். இது லேடி ஆஃப் த லேக். இது அந்த 4 ஸ்டாச்சுக்கு வந்துடுவோம். செம்ம சாங். அந்த பக்கம் திரும்பி இருக்கு, இருந்தாலும் எடுத்து காமிக்கிறேன். இதோ இந்த பக்கம் வந்தோன்னா அந்த 4 ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். வனசபெல் தேநீரும் ஹனியும் கலந்த வாசனை. போனோம்னா ஸ்பீசிஸ் கார்டன். இந்த சைடு த ஏன்ஷியன்ட் மெரினர், த ஸ்பீசிஸ் கார்டன். பழைய ரோஜா இதெல்லாம். பூ அவ்வளோ எதுவும் இல்லை, இப்போ ரொம்ப எம்டியாக இருக்குது. ஆனால் போய்கிட்டே இருக்கலாம். ஒரு காடு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லா பேரெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இடத்துல ரோஸ் ஹிப், பழைய ரோஜா. இந்த ரோஸ் ஹிப் பார்த்துருக்கீங்களா? பாருங்களேன், பர்பிள் கலரில் இருக்குது. இதோ இது அடுத்த பக்கம். அப்படியே உள்ளே போகலாம் போல். தேடிப்பாத மாதிரி இருக்குது. முள்ளா எவ்வளோ முள்ளு பாருங்க. யாருமே இங்கே இல்லை, நான் மட்டும்தான் நடக்கிறேன். ஹிப்புக்காக வளர்க்கப்படும் ரோஜா செடிகள். சிகப்பு கலரில் எப்படி இருக்கு பாருங்க. 2 பக்கமும் என்னென்ன வெரைட்டி ஸ்பீசிஸ் ரோஜான்னு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் ஸ்பீசிஸ் கார்டன்லேருந்து வெளியில் வர்றது லாங் கார்டன். நம்ம லாங் கார்டனில் தான் இந்த ஸ்டாச்சு பார்த்தோம். வலது பக்கமும் ஏன்ஷியன்ட் மேரினர் தான். நம்ம இடது பக்கம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வலது பக்கம் போக போகிறோம். இந்த வருஷம் நான் என்ன ரோஜா வாங்கணும்னு இப்போவே முடிவு பண்ணிட்டேன். வாசனை நேரில் பிடிச்ச உடனே தெரியுறது. இது பிரின்சஸ் ஆனி. நல்ல ஹெல்த்தியான ரோஜாவா இது. நல்ல பிரைட் கலரில் இருக்குது பாருங்கள். நிறைய பூக்குது. இந்த ரோஜா இன்னும் என்கிட்ட இல்லை. இதை வாங்கலாமா வேண்டாமா? அவ்வளோ ரோஜா இந்த இடம் ஃபுல்லாக. இந்த ரோஜா பிரிங் மீ சன்ஷைன். நல்ல ஸ்ட்ராங்கான மிர்வாசனை. இந்த குட்டி ஏரியாவையும் கவர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகலாம். பிரிங் மீ சன்ஷைன் ஒரு கொடி மாதிரி அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஷெப்பர்டஸ். இந்த பூவை பற்றி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஜூட் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரெஷ்லி பிளான்ட்னு வேறு ஒரு டேக் போட்டிருக்காங்க. இதில் ஃப்ரூட்டி சென்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த விக்டோரியன் கார்டன். எடுத்த உடனே நேரம் இந்த ஸ்டாச்சு தான் வரவேற்கிறது. இந்த பக்கமும் ட்ரெயின் பண்ணுறாங்க ரோஜாவை. நடுவில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். இப்போ திரும்பி யாருமே இல்லை இந்த கார்டனில். மழை வேற பெய்யுறது இங்கே. டானாஹூ, எலிசபெத், பெனலோப் லைவ்லி. இந்த ரோஜா நல்லா இருக்குது, இதை வாங்கணும் தானா. இது எலிசபெத். நாய் பவன். இது இந்த ஆர்ச்சில் 2 பக்கமும் ரோஜா செடி வளர்க்குறாங்க. இந்த சைடு டெஸ்டிமோனா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாஸ்கபெல், போர்ட் சன்லைட், மேரி டெலிலி. இந்த ஆர்ச்சில் ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஸ்கல்ப்சர் இருக்குது பாருங்கள். லேடி கார்டன். த போயட்ஸ் வைஃப், டாட்டரிங் பை ஜென்ட்லி. இது சைலஸ் மார்னர். இது கேப்ரியல் ஓக். நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அருமையான டிசைன். போர்ட் சன்லைட், எஸ்டேஷியா வை. விக்டோரியன் கார்டனில் நிறைய ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. வில்லியம் அண்ட் கேத்ரின். பின்னாடி இருக்க சுவட்டரில் மில்லான் த ஃப்ளாஸ். கேப்ரியல் ஓக். இது பார்பரா ஆஸ்டன். பார்க்குறதுக்கு எலிசபெத் மாதிரி இருக்குது. எம்மா பிரிட்ஜ் வாட்டர், ஸ்கெப்டடி ஆயில். இது இன்னொரு ஸ்டாச்சு. இது பிரிங் மீ சன்ஷைன். பூ பார்த்தோன்னே தெரியுது. ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். கப் ஷேப்பில் அழகு. இது சார்ல்ஸ் டார்வின். ஸ்ட்ராங்கான தேநீர் வாசனை இருக்குது. இது எலிசபெத். இங்கே ஃபுல்லாக எலிசபெத். த கண்ட்ரி பாசன். இதமான பழங்களின் வாசனை இருக்குது. இது பாருங்கள், இன்னொரு ஸ்கல்ப்சர். வில்லியம் அண்ட் கேத்ரின். மிதமான மிர்வாசனை. ஹார்லோ கார். ஸ்ட்ராங் ஓல்ட் ரோஜா வாசனை. இந்த பக்கம் பிரின்சஸ் அலெக்சாண்ட்ரா. ஸ்ட்ராங்கான தேநீரோடு பழங்களின் வாசனையும் இருக்குது. வைல்ட் டீ. லேசான பழங்களின் வாசனை இருக்குது. தாமஸ் பெக்கெட். வாசனையை கிட்ட போய் பிடிக்க முடியல. எமிலி ப்ரான்டே. ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனையோடு சிட்ரஸ் வாசனையும் இருக்குது. இந்த
பின்னாடி இருக்க கலர் எவ்வளோ அழகாக இருக்குது, கொத்தா பியூட்டிஃபுல். அந்த ரெட் கலரில் இருக்கிறது தாமஸ் பெக்கெட் ஹைட் ஹால். லேசான பழங்களின் வாசனை இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது, பிரிங் மீ சன்ஷைன். பாஸ்கபிள் கனகாம்பர கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்ல மிர் வாசனையும் ஓல்ட் ரோஸ் வாசனையும் கலந்து. கியூ கார்டன்ஸ் இது வண்டுகளுக்கு பிரியமான பூ. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல கொத்து கொத்தாக நிறைய பூ. டேவிட் ஆஸ்டின் உருவாக்கின ரோஜா தான் இது. அங்கே பின்னாடி இருக்கிறது கெர்ட்ரூட் ஜேக்கில் ஸ்கார்ப்ரோ ஃபேர். இதை வளர்க்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ரோஜா இருக்குது, ஆனால் தடுமாறுது. லீவியா ரோஸ் ஆஸ்டின், பின்னாடி அங்கே ஜேம்ஸ் கேல்வே, இமோஜன், ஒலிவியா ஆஸ்டின், எமிலி பிரான்டே. இந்த பக்கம் போனோன்னா லாங் கார்டன், அந்த வழியாக தான் வந்தோம். எலிசபெத் பூ பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. த ஜெனரஸ் கார்டனர் பின்னாடி போகிற சுவத்தில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. டேஷியாவை, ரோஆல் தால், த கண்ட்ரி பாசன். இது வில்லியம் அண்ட் கேத்ரின். மிதமான மிர்வாசனை இருக்குது. லாங் கார்டன் வழியாக தான் வெளியில் வரும். ஒலிவியா ரோஸ் ஆஸ்டின், ஸ்ட்ராங்கான மிர்வாசனை இருக்குது. எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பூவாக இருந்தால் எப்படி இருக்கும்? தாமஸ் பெக்கெட். வாசனை எதுவும் வரல. நானும் சின்ன பூவை எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ தான் பூத்துருக்கு. எலிசபெத் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்வீட்டான ஓல்ட் ரோஜா வாசனை. போயட்ஸ் வைஃப் ஸ்ட்ராங்கான எலுமிச்சம்பழ வாசனை. போர்ட் சன்லைட் நல்ல அருமையான டீ வாசனை. எஸ்டூஷியாவை ஸ்ட்ராங்கான பழங்களின் வாசனை. இது டேம் ஜூடி டென்ச் நல்ல டீ வாசனை. அருமையான கலர். ட்ரான்குவிலிட்டி லேசான பழங்களின் வாசனை. டெஸ்டிமோனா மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்குது. மலர்ந்த பின்னாடி இந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் லிச்ஃபீல்டு ஏஞ்சல் பியோர் ஒயிட்டில் இருக்கும். இந்த ரோஜாவில் லேசான மஸ்க் வாசனை இருக்குது. அசத்தலான தேநீர் வாசனையுடன் தி லேடி கார்னர். யங் லைசிடஸ் கலர் பாருங்கள், கொஞ்சம் பழசாக லைட் பர்பிள் கலருக்கு வந்துடுது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 செடி வச்சுருக்காங்க. த ரெனாயன்ஸ் கார்டன். இந்த வழியாக போகலாம். போனோடனே நம்மளை வரவேற்பது இதுதான். இதில் உள்ளே வந்த உடனே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஸ்டாச்சு இருக்குது. இது பெனலோப் லைட். ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனையோடு பழங்களின் வாசனையும் இருக்குது. வன்னெசாபெல் ஸ்ட்ராங்கான தேநீர் வாசனை. பாஸ்கபெல் ஸ்ட்ராங்கான மிர் வாசனையோடு பழங்களின் வாசனையும் இருக்குது. பெனலோப் லைவ்லே கொத்து கொத்தா அத்தனை பூக்கள், அருமையான பழங்களின் வாசனையோடு ஓல்ட் ரோஜா வாசனையும் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்க போகிறேன். ஜேம்ஸ் எல் ஆஸ்டின் இதில் லேசான பழங்களின் வாசனை இருக்குது. பிரின்சஸ் அலெக்சாண்ட்ரா கென்ட் ஸ்ட்ராங்கான தேநீர் வாசனை. ஸ்கார்ப்ரோ ஃபேர் இதில் நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்குது. எமிலி பிரான்டே த போயட்ஸ் வைஃப் ஸ்ட்ராங்கான எலுமிச்சம்பழ வாசனை. இந்த கட்டடம் தான் நடுவில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நாம் வந்த பாதையை பார்க்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி பேட்டர்னில் தான் எல்லா ரோஜாக்களும் இருக்குது. பிரிங் மீ சன்ஷைன் பேரே நல்லா இருக்குல்ல. இதில் ஸ்ட்ராங்கான மிர்வாசனை இருக்குது. இந்த ரோஜா இமோஜன் லேசான பழங்களின் வாசனை இருக்குது. இந்த கார்டன் முழுவதும் பல வகையான பூக்கள் இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கார்டனோட சென்டர் பீஸ் பக்கத்தில் போய் பார்த்துடலாம். இந்த இடத்துல நிறைய சேர் இருக்குது. இங்கே இருந்து நல்ல வாசனை பிடிக்க. பின்னாடி இருக்கிறது பாத்சீபா. இது பின்னாடி இங்கே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் கேல்வே. இந்த இடத்துல ஒரு சீட். நான் டூவில் போய் உட்காந்து சுற்றி முத்திலும் பார்த்தோம்னா ரோஜா தான். இப்போ எந்திரிச்சு போக வேண்டியது தான். இந்த படிகள் மேலே ஏறி வெளியில் போகும். முன்னாடி எஸ்டோஷியாவை, பின்னாடி எல்லாம் கொடி ரோஜா. அருமையான மஞ்சள் நிறத்தில் த போயட்ஸ் வைஃப், லேடி ஆஃப் ஷார்லாட். நல்ல பிரைட் ஆரஞ்சு நிறம், அருமையான தேநீர் வாசனை. பெனலோப் லைவ்லே. இந்த இடம் முழுவதும் நிறைய நட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. எமிலி பிரான்டே பார்ப்பதற்கு எலிசபெத் போல தோற்றமளித்தாலும் இதில் ஸ்ட்ராங்கான சிட்ரஸ் பழங்களின் வாசனை இருக்கு. பிரிங் மீ சன்ஷைன் ஸ்ட்ராங்கான மிர்வாசனை இருக்கு. என்னோட ஃபேவரட் வாசனை இல்லாட்டினாலும் அருமையான நிறம். த ஏன்ஷியன்ட் மேரினர் ஸ்ட்ராங்கான மிர்வாசனை. எலிசபெத் எத்தனை பூக்கள் பாருங்க.
காற்றுல அழகா ஆடிட்டு இருக்கு. இந்த ரோஜா டேம் ஜூடி டென்ச். முதல்ல பண்ண போறது இந்த ரோஜாவை வாங்க போறேன். வாசனை பிடிச்சிடலாமா? இந்த இடம் ஃபுல்லா நல்ல டீ வாசனை. இது நாம் வந்த வழி. திரும்பி பார்த்தால் எத்தனை பூக்கள். நடுவில் இருக்கிறது டானாஹூ. எவ்வளவு உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்க. அதுவும் கொத்து கொத்தா பூக்களோடு. இதையும் இந்த வருஷம் வாங்க போகிறேன். இந்த ரோஜா த கண்ட்ரி பாசன். இதில் மிதமான ஃப்ரூட்டி வாசனை இருக்குது. உட்கார்ந்துருக்கிற சிலைக்கு இடது பக்கம் திரும்பி உள்ளே போகிறோம். எடுத்ததும் பிரிங் மீ சன்ஷைன், கேப்ரியல் ஓக். இரண்டு பக்கத்தில் எந்த பக்கத்தில் இருக்கிற ரோஜாவை பார்ப்பது என்று பயங்கர குழப்பம். த லேடிஸ் ஃப்ளாஷ், கிங்ஸ் ரோஸ், தாமஸ் எபெக்கெட். இதில் மிதமான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் நுகர்ந்து பார்க்குறப்போ என்னோடய மூக்குக்கு வாசனை வரவே இல்லை. அநியாயத்துக்கு கீழே பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ரோஜாவை நான் இன்னும் வாங்கலை. எத்தனை செடி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பக்கத்தில் நட்டு வச்சுருக்காங்க. கீழே குனிஞ்சு பார்த்தா தான் இந்த இடத்துல எவ்வளோ செடி இருக்குன்னே தெரியுது. யூஸ்டீஷியா வாய். அருமையான ஃப்ரூட்டி வாசனை, அழகு கலர். இப்படி வந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். இங்கே இருந்து ஒரு ஃபுல் வியூ. இப்போ இந்த கார்டன்லேருந்து வெளியில் போகலாம். இதில் எல்லாம் பூ பூத்துருக்கப்போ நடந்தோம்னா எப்படி இருக்கும். ப்ரைவேட் இந்த பக்கம். ஸோ நம்ம அலவுட் கிடையாது. இது த லயன் கார்டன். உள்ளே நுழைஞ்சதுமே நம்மளை வரவேற்பது ஹார்லோகா ஸ்டாண்டர்ட் ட்ரீ. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஸ்டாண்டர்ட் ட்ரீ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ரோல் தான். கண்டுனால அவ்வளோ பெருசாக இல்லை. எடுத்தோன்னே இருக்கிறது பிரிங் மீ சன்ஷைன். லயன் ஸ்டாச்சுவை பார்ப்போம். அதான் லயன் கார்டன். இது எக்னீசியா. இதுவும் கம்பேனியன் பிளான்ட். நம்ம ஊர் ஜினியா பிளான்ட் மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் குட்டி. அதெல்லாம் டால் பெரினியல். பின்னாடி இருக்கிறது மேரி டெலனி. இந்த பர்பிள் ஃப்ளவர் ஆஸ்டர். பிரிங் மீ சன்ஷைன், நிர்வாசனை. தான் லயன் ஸ்டாச்சு. இதனால தான் இந்த கார்டனுக்கு பேர் லயன் கார்டன். லாங் கார்டன்லேருந்து லயன் கார்டனுக்கு உள்ள வர வழி. யாருமே இல்லை பாருங்க கார்டனில். பிரின்சஸ் ஆயிட்டு அந்த சைடு மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. பின்னாடி வரைக்கும் ரோஜா செடி தான். காற்று நல்லா வீசுது. அதனால எல்லாம் பேய் ஆட்டம் போடுது. இதெல்லாம் பெரினியல். இந்த கலரில் ரோஜா இல்லாததுனால ரோஜாவோட இதை மிக்ஸ் பண்ணி பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பெரினியல் தான். ஒரு சின்ன சின்ன வெள்ளை கலர் பூ. ஜெரானியம், இது செனம். லில்லி மாதிரி பயங்கர க்யூட்டாக இருக்குது. அஸ்ட்ரோமரியா ரோஜாவோட கம்பெனியன் பிளான்ட். இது நம்மளோட கெட்ரூட் ஜெக்கு. பன்னீர் ரோஜா வாசனையோட இருக்கும் ரோஜா. ஆஸ்டர் நல்ல பர்பிள் கலர்லாம். இந்த இடம் ஃபுல்லாக இந்த பூ தான் இருக்குது. இந்த பூ மஞ்சளும் ப்ரௌனும் சேர்ந்து நல்ல காம்பினேஷன். ரோஸ் ஹெப்ஸ் பழம் மாதிரி நல்ல சிவப்பு சிவப்பாக கொத்து கொத்தாக வச்சிருக்கு. இந்த பக்கம் ஆஸ்டர், இந்த பக்கம் ஹைட் ஹால். நல்லா தான் இருக்குது ஹைட் ஹால். இது செடம், பீ ஃப்ரெண்ட்லி. இது எலிசபெத். இந்த சைடு தான் அந்த ஹார்லோகா. லாங் கார்டன் வழியே வெளியே போக வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ரோஜா இருந்து நடந்து போனாலே ஒரு அழகு தான். இப்போ எம்டியாக இருக்குது. இது த லேடி ஆஃப் த லேக். பாத்சீபா. பூவெல்லாம் வாடி இருக்குது. கார்டன் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டீ ரூமை நோக்கி நடந்துட்டுருக்கோம். இந்த சைடு பூ பார்க்குறதா இந்த சைடு பூ பார்க்குறதானே தெரியல. வெளியில் வந்தோம்னா டீ ரூமுக்கு வந்துடுவோம். இன்னொரு வழி பேட்டியோ கார்டன் வழியாக டீ ரூமுக்கு போயிடலாம். அந்த கார்டன் ஷாப்புக்கு போகலாம். தொட்டியில் இங்கே விலைக்கு விற்பாங்க. இது வழியாக நடந்தோம் அப்படின்னா இது ஒரு ஆர்ச் இருக்குது. போனோன்னா கார்டன் ரூம். இது ஹார்லோகா. ஓல்ட் ரோஜா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இதில். இது கிரேஸ். ஒரே கலரில் எத்தனை விதமான பூக்கள் பாருங்கள். நிறைய தான் பூத்துருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேலியா மாதிரி இதழ்கள் இருக்குது. இதோ இந்த இதழ்கள் பாருங்களேன் நுனியில். இந்த பூவில் நல்லா தெரியுறது. இது கார்டன் ரூம். உள்ளார போய் டீ எல்லாம் சாப்பிட்லாம், இல்லை கேக் கொடுப்பாங்க. கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க மேப்பெல்லாம் எப்படி போகணுன்னு.
உள்ளே வந்தீங்கன்னா செடி விற்கிற இடம். இந்த இடத்துல பாத்சீபா போட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் ஒவ்வொரு தொட்டியோட விலையோடு போட்டிருப்பாங்க. எவ்வளோ உயரம் வளரும், 10 அடி வளருமா. அதே மாதிரி இதோட விலையும் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த தொட்டியில் வாங்கினீங்கன்னா 33 பவுண்டு. இதோ பூ. இந்த இடம் ஃபுல்லாக பாத்சீபா. ஸ்டாண்டர்ட் ட்ரீ பார்த்துடலாமா? யங் லைசிடாஸ். இதுதான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆள் நிற்கிற மாதிரி. கீழே பாருங்களேன், ஒரே ஒரு தண்டு தான் நுனியில் பட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால் நுனியில் இந்த மாதிரி பூ பூக்கும். ஐயோ, இந்த ரோஜா தான் வாங்கணும்னு நினச்சேனே. ஆனால் இதோட விலை பாருங்களேன். விலை பார்த்தா தான் மனசே வரல. 75 பவுண்டு. அடே எங்கள் அப்பா கொத்தா. இதை பாருங்கள். இது ரொம்ப நாளாக இந்த செடியை ஸ்டாண்டர்ட் ட்ரீயாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள். வாசனை அம்சம். எதையாவது சொல்லி வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். இது ட்ராங்குவிலிட்டி அதான் போட்டிருக்காங்க. இதுவும் ஸ்டாண்டர்ட் ட்ரீ ரோஸு. அடுக்கடுக்காக நல்ல இதழ்களோடு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. உள்ளே வந்தோம், நம்மளோட பாக்கெட் காலி தான். இதுவும் அந்த ட்ராங்குவிலிட்டி எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு குச்சி வச்சு அந்த கடைசி வரைக்கும் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக வந்தீங்க அப்படின்னா ட்ராங்குவிலிட்டி. இந்த ரோவில் யங் லைசிடாஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாற்றிட்டுருப்பாங்க போல். இது ரோவால் தால். இது ரோவால் தால். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நல்ல புஷ்ஷியான பிளான்ட் இது. இது ரோவால் தால் கிடையாது, புட் சன்லைட். இது இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரோஜா வாங்கினீங்கன்னா 75 பவுண்டாம். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபாய் இந்த ஒரு செடி. பிரின்சஸ் ஆனி ஸ்டாண்டர்ட். இது இங்கே. இது பெனலோ லைவ்லி. இதுவும் நல்ல வாசனை தான். பார்க்குறதுக்கே எப்படி அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டாண்டர்ட் ரோஸ் வாங்குறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது நம்மளோட உயரத்துக்கு இருக்கா. ஸோ அதனால் நுகர்ந்து பார்க்குறது ரொம்ப ஈஸி. நம்மளோட மூக்கோட உயரத்துக்கு இது வந்துடும். அதனால தான் இந்த வகையான செடி பாப்புலர். ஆனால் இந்த ஒரு செடியை இந்த மாதிரி தண்டில் ஸ்டாண்டர்ட் ட்ரீயில் வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவது ஆகுமா. இது டானாகோ ஸ்டாண்டர்ட் ட்ரீ. இதை வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லாமல் நார்மலான இதில் தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ஜூட் மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். கீழே இருந்து ஒரு நம்மளோட ஹைட்டுக்கு வந்துடுது. என்னை விட பெருசாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ்டூஷியாவாய். பூ பார்த்தே சொல்கிறேன், பட் இருந்தாலும் பார்த்துடலாம். எஸ்டூஷியாவாய். இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் ட்ரீ இருக்குது. இப்போது இதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கெட்ரூட் ஜேக்கல். நார்மலான செடியை தொட்டியில் வாங்கினோன்னா 33 பவுண்டு. இதே இது குளிர்காலத்தில் வெறும் செடி தண்டு மட்டும் அனுப்பி வைப்பாங்க. அது வாங்கினீங்கன்னா 23 பவுண்டு. 10 பவுண்டு நம்ம சேமிக்கலாம். இதுவும் கெட்ரூட் ஜேக்கல் தான். அதாவது ஒரே விதமான ரோஜா தான். இங்கே ஷ்ரப்பாகவும் வளர்க்கலாம், இல்லை கிளைம்பர் மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். இது ஜேம்ஸ் கேல்வே. பூ பாருங்கள், நல்லா ஃப்ரில்லியாக பார்க்குறதுக்கு. இதோ இந்த பக்கம் மேரி டெலனி கொடி ரோஜா. ஜெனரஸ் கார்னர். இதுவும் கொடி ரோஜா. பூ பாருங்கள், இப்போவே தண்டு வந்துட்டு நீளமாக வளர ஆரம்பிச்சிது. இதோ நல்ல ஸ்ட்ராங்கான ஓல்ட் ரோஜா வாசனை இதில் இருக்குது. இது மற்ற வகையான கிளைம்பிங் ரோஜா. டேவிட் ஆஸ்டின் ப்ரீட் பண்ணாத ரோஜாவையும் இங்கே விற்கிறாங்க. இது ஆல்பர்ட் அண்ட் ராம்ப்லர். சின்ன பூ தான். லயன் கார்டனோட லுக் வேணும் அப்படின்னா இந்த செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செடியை அந்த லயன் கார்டனில் நட்டு வச்சுருக்காங்க. கிளெமட்டிஸ் ரோஜாவோட கம்பேனியன் பிளான்ட்டு. அப்புறம் ஒன்ஸ் ஃப்ளவரிங் ரோஜா, ஹைலி ரெக்கமெண்டட் ரோஜா. இந்த மாதிரி இந்த கடைக்குள்ள நிறைய விதமான செடிகள் விற்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கிறதுக்கு தான். கடைசி வரைக்கும் நடக்கிறேன் பாருங்கள். ஹைட்ரான்ஜியா எல்லாமே இருக்குது. மழை பெய்யுதுங்க. இதெல்லாம் கம்பேனியன் பிளான்ட், ஷ்ரப் மாதிரி. ஹைட்ரான்ஜியா கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வித்தியாசமான கலரில் ஹைட்ரான்ஜியா. இங்கே கிளைம்பிங் பிளான்ட்டுக்கு சப்போர்ட் எவ்வளோ கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விலை பார்ப்போமா? 115 பவுண்டாம்.
அதாவது ரோஜா செடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இதை சுற்றி வளைத்து ட்ரெயின் பண்ணுவதற்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பில்லர் மாதிரி இது. இந்த சின்ன இதுக்கு 115 பவுண்டு. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேலே. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இதெல்லாமே ராம்ப்ளிங் ரோஜா. இந்த பக்கம் இன்னும் ரோஜா இருக்குது. ஃபுல்லாக ரோஜா தான் கடைசி வரைக்கும். கம் டெடி ஷாம்பைன். இது வந்துட்டு பிரிங் மீ சன்ஷைன் பூ. நல்லா டார்க்கான பூ. சுச்சோ யாரும் உடச்சி போட்டாங்க பாருங்க, நான்லாம் உடைக்கலப்பா. இது சம்மசான். பார்க்குறதுக்கு நல்ல பிரைட் கலரில் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். லைட் ஆரஞ்சு கலரில் செவ்வந்தி பூவோட வாசனை. அது இந்த சைடு இப்போ தான் பூத்துருக்கு. எல்லா பக்கமும் ஒவ்வொரு செடியாக வாங்கிக்கலாம். பலவிதமான நிறங்களில் ஒரு ரோஜா கூட்டமே இருக்குது. எதை விடுறது எதை வாங்குறதுனே தெரியறதில்ல. ஜானாக்கு நிறத்தில் எதுக்கெல்லாம் வளர்க்கலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஹெஜ் அப்படின்னா நிறைய ரோஜாவை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நட்டு வைக்கலாம். அதே மாதிரி இந்த ரோஜாலெல்லாம் ரொம்ப கம்மியாக முள் இருக்குது, அதனால இதை போட்டிருக்காங்க. கம்மியாக முள் இருக்கிற ரோஜா தேடிங்கன்னா இது ஐடியல்னு சொல்லியிருக்காங்க. கட்டிங்க்கு ரோஜா இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ரோஜா தான். உள்ளே வந்தோன்னா போகிறதுக்கே மனசு வராது. அதே மாதிரி நம்மளோட பாக்கெட்டும் காலி ஆகிடும். இதெல்லாம் சப்போர்ட். இதுவும் விற்கிறாங்க ஒவ்வொன்றும். ஆனால் இரும்பு எல்லாமே விலை தான். இந்த ஒரு சின்ன இது 32 பவுண்டாம். அப்போ இந்த பெருசு எவ்வளோ கேட்பாங்க? ஒரு பார்வை பார்த்துடலாமா? 120 பவுண்டாம். அம்மாடியோ. அந்த பக்கம் பின்னாடி எல்லா பக்கமும் ட்ரெலிஸ் தான். அதெல்லாம் வந்துட்டு காம்போஸ்ட். இது பட்சீவா. இது பாஸ்கபல். இந்த இடத்துல பலவிதமான ரோஜா இருக்குது. அதிலே போட்டிருக்காங்க ஃப்ராக்ரன்ஸ்க்கு இந்த ரோஜா அப்படின்னு. த போயட் ஒய்ஃப். எலுமிச்சம்பழ வாசனை, அருமையான வாசனையோட அட்டகாசமான டெஸ்டிமோனா. இந்த தொட்டி அப்படியே வாங்கிட்டு போனோன்னா தொட்டி நிறைய பூதான். அழகாக நட்டு வச்சிடலாம். இதோட விலை 33 பவுண்டு. நம்ம ஊர் காசில் 3300 ரூபாய். இது ஸ்கார்ப்ரோ ஃபேர். இது வேணுமோ எல்லாத்தையும் வாங்கலாம். எல்லாம் அவைலபிள் இங்கே. எம்மா பிரிட்ஜ் வாட்டர் இப்போ புதுசாக ரீசெண்டாக வந்திருக்குது. ஒரே செடியில் 2 விதமான கலர் பாருங்கள். அது ஃபேட் ஆக ஆக கலர் மாறிட்டே போகும். அதில் போட்டிருக்காங்க தொட்டியில் வளர்க்கணுன்னா இந்த செடியெல்லாம் வளர்க்கலாம். இங்கே ரெஸ்டாரண்ட். வெளியில் வந்தோடனே மேப் இருக்குது. இந்த பக்கம்தான் அந்த செடியெல்லாம் விற்கிறாங்கல்ல அந்த இடம். இப்படி வந்தோன்னா ரெஸ்டாரண்ட். நம்ம வரவேற்பது த கிங்ஸ் ரோஸ். இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட விலை இன்னும் கொஞ்சம் அதிகம். பலவிதமான கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரெஸ்டாரண்ட் தான். இந்த பில்டிங் தான் நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம். உள்ளே போய் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சேர்லாம் போட்டிருக்காங்க. அது கிளியர் ஆஸ்டின். நல்லா சாப்பிட்டுட்டே பூக்களை ரசிக்க முடியும். தொட்டியும் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ராஸ்ட் ப்ரூஃப். இங்கே குளிர்காலத்தில் உறைந்து போகும் இல்லையா, அதனால் தொட்டி ரோஜா செடிக்கு. இந்த தொட்டியோட விலை 115 பவுண்டு. நம்ம ஊர் காசுக்கு 11,500. இப்போ இது பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய். வேறு சைஸ்லலாம் இந்த இடத்துல தொட்டி இருக்குது. நாமளும் பணக்காரராக இருந்தால் இந்த தொட்டியெல்லாம் வாங்கியிருக்கலாம். இதோ பலவிதமான சைஸில் தொட்டி, விதவிதமான ஷேப்பில் தொட்டி. இது பாருங்களேன், ஒரு கூஜா மாதிரி அசைக்கவே முடியல. ஐயோ, இதை தூக்குறதுக்கே ஒரு 10 பேர் வேணும் போல். இந்த தொட்டியோட விலை 160 பவுண்டு. நம்ம ஊரில் 16,000 ரூபாய். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ கிஃப்ட் ஷாப். நிறைய விதமான ஐட்டம்ஸ், புக்ஸு, க்ளவுஸு, கார்டு, நிறைய புத்தகங்கள். நம்ம கண்ணில் தனியாக தெரிகிறது இந்த சிவப்பு ரோஜா படம் போட்ட புத்தகம். ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. வெளியில் கார்டன், அப்புறம் ஃபோட்டோஸ், நிறைய கார்டனுக்கு உபயோகப்படுத்துகிற கருவிகள், டூல்ஸ். அவ்வளவுதான். ரோஜா தோட்டத்தை பார்த்து விட்டு வெளியில் வந்தாச்சு.